நீங்கள் ஒரு ஸ்டூடெண்ட் வந்து இந்த கண்ட்ரி எனக்கு பிடிச்சிருக்கு, இந்த கண்ட்ரியில் போய் நான் படிக்கிறேன்றதோட இந்த கண்ட்ரியில் போய் படித்தா நான் இந்தியாவில் வந்து டாக்டராக லைசன்ஸ் வாங்கி ஒர்க் பண்ண முடியுமா அப்படின்னு யோசித்து செய்கிறது பெட்டராக இருக்கும். இன்னைக்கு பாதி பேர் முதல்ல தான் செய்கிறாங்க. எக்ஸ்போர்ட் முதல்ல எப்படி தேர்ந்தெடுக்கிறது, அந்த செக்லிஸ்ட் எப்படி வச்சுக்கணும் பேரண்ட்ஸும் சரி ஸ்டூடெண்ட்ஸும் சரி? இந்த என்எம்சி கைட்லைன்ஸை ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். இது கரெக்டான கண்ட்ரியான்றது இல்லை பர்டிகுலர் யூனிவர்சிட்டியாக எப்படி தெரிஞ்சுக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 5 கேள்வி அவங்க கொஞ்சம் இன்டெப்த்தாக கேட்டாங்கன்னா புரிஞ்சிக்க முடியும். அதாவது ஃபஸ்ட் திங் வந்து என்எம்சி கொடுத்துருக்க கைட்லைன்ஸில் வந்து மினிமம் 54 monthsன்னு சொல்லியிருப்பாங்க கோர்ஸ் டியூரேஷன். பட் சில கண்ட்ரியில் பார்த்தீங்கன்னா 5 years இருக்கும், சில கண்ட்ரியில் 6 years இருக்கும். ஸோ இதில் என்ன குழப்பம்னு பார்த்தீங்க அப்படின்னா 6 years இருக்க கண்ட்ரியில் என்ன சொல்லுவாங்கன்னா 5+1ன்னு சொல்லுவாங்க. இந்த 1ன்றது என்னன்னா என்எம்சி கொடுத்துருக்க 1 year கைட்லைன்ஸ் 1 year இன்டர்ன்ஷிப் பண்ணணும் ஆஃப்டர் தி கோர்ஸ். ஸோ அது ஒரு கைட்லைன்ஸாக இருக்குது. பட் இங்கே என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா இவங்க 6 years கோர்ஸை 5+1ன்னும் போது பேரண்ட்டோட மென்டாலிட்டி எப்படி இருக்கும்னா ஓகே 6 வருஷத்தில் பசங்க முடிச்சுட்டு வந்துடுவாங்க. ஸோ 6 வருஷத்தில் அப்படி முடிச்சுட்டு வந்தாங்க அப்படின்னா என்எம்சி கைட்லைன்ஸ் பிரகாரம் அவங்களது இன்வாலிடாக இருக்கும். ஸோ தே ஹேவ் டு டூ 1 year அடிஷனல் இன்டர்ன்ஷிப். ஸோ இது எப்படி அவங்க தெரிஞ்சுக்க முடியும், அவங்களா எப்படி தெரிஞ்சுக்க முடியும்னா வேர்ல்டு டைரக்டர் ஆஃப் மெடிக்கல் ஸ்கூல்னு ஒரு வெப்சைட் இருக்குது, WDOMSன்னு சொல்லுவோம். அந்த வெப்சைட்டில் போயிட்டு எந்த கண்ட்ரியோ அந்த கண்ட்ரியோட செலக்ட் பண்ணி அதுக்கு கீழே இருக்க யூனிவர்சிட்டி நம்ம பார்க்குற யூனிவர்சிட்டியை செலக்ட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அங்கே கோர்ஸ் டீசல் இருக்கும். அந்த கோர்ஸ் டேப்பில் நம்ம இப்போ பார்க்கும்போது கரிக்குலம் டியூரேஷன் அதில் என்ன போட்டு இருக்கோ அதுதான் கரிக்குலம் டோட்டல் கோர்ஸ் டியூரேஷன். அதில் 5 years போட்டுனா 5 years, 6 years போட்டுனா 6 years. அந்த 6 yearsக்கு அப்புறம் ஒரு வருஷம் இன்டர்ன்ஷிப் பண்ணணும். ஸோ 7 years they going to stay. ஸோ ஒரு வருஷத்துக்கான ஃபைனான்ஷியலாக அவங்க ரெடியாக இருக்கணும், எல்லா விஷயத்துக்கும் அவங்க ரெடியாக இருக்கும். ஸோ இது ஒன்று அவங்க அதில் செக் பண்ண முடியும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் மீடியம், ஃபுல்லாக இங்கிலீஷ் மீடியத்தில் படிக்கணும்னு இருக்காங்க. ஸோ இதில் என்ன ப்ராப்ளம் வருதுன்னு பார்த்தீங்கன்னா அவங்க கேட்க வேண்டிய ஸ்டூடெண்ட் கேட்க வேண்டியது இந்த யூனிவர்சிட்டியில் எத்தனை வருஷமாக இங்கிலீஷ் மீடியம் ப்ரோக்ராம் ரன் பண்ணுறாங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நிறைய கண்ட்ரியில் போயிருக்க இடத்துல பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் எங்களுக்கு கொடுத்த ஃபீட்பேக்ஸ் அவங்க வந்து இங்கிலீஷ் மீடியம் சொல்கிறாங்க, அதாவது லாஸ்ட் 4, 5, 6 yearsஸாக தான் இங்கிலீஷ் மீடியம் எடுக்கிறாங்க. ஸோ அந்த ஃபேக்கல்ட்டிக்கே வந்து அந்த இங்கிலீஷ் மீடியம் வந்து கம்ஃபர்டபுளாக இல்லை. இந்த லோக்கல் லாங்குவேஜ் தான் அவங்களுக்கு கரெக்டாக இருக்குது, அந்த ஃபாரின் லாங்குவேஜில் தான் மோஸ்ட் ஆஃப் த கிளாஸஸ் எடுக்கிறாங்க. இதனால ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க ஓனாக புக்ஸ் எடுத்து தேர் டேக்கிங் எஃபெக்ட் எடுத்து படிக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு இதை வந்து அவாய்ட் பண்ணுறதுக்கு தே கேன் ஆஸ்க். அண்ட் முன்னாடி நான் சொன்ன மாதிரி 3rd பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இன்டர்ன்ஷிப். இந்தியாவில் ஒரு ரூல் இருக்குது அப்படின்னா நீங்கள் கோர்ஸ் முடிச்சதுக்கப்புறம் அதாவது ஃபைனல் எக்ஸாம் முடிச்சதுக்கப்புறம் 1 year இன்டர்ன்ஷிப் பண்ணுவாங்க. ஸோ இதை தான் வந்து என்எம்சி கேட்டிருக்காங்க. நீங்கள் எங்கே படிக்கிறீங்களோ அதே மாதிரி தான் பண்ணணும். நம்ம என்ன சொன்னால் கோர்ஸுக்குள்ளேயே ஒரு இன்டர்ன்ஷிப் வரும், அது ரஷ்யா, வியட்நாம் இந்த மாதிரி காலேஜஸ்லாம் போனீங்க, உஸ்பெக்லாம் போனீங்கன்னா கோர்ஸ்குள்ளேயே வரும். அந்த கண்ட்ரியோட ரூல் அது. பட் அதை வந்து நம்ம வந்து பண்ண முடியாது, அதை அப்படியே கொண்டு வர முடியாது. இந்தியா கேட்டிருக்க மாதிரி தான் நம்மளுக்கு வந்து நம்ம பண்ணணும். ஸோ கோர்ஸ் முடிச்சதுக்கப்புறம் 1 year இன்டர்ன்ஷிப் கம்பல்சரி அவங்க பண்ணி ஆகணும். ஸோ இதுக்கான ஆப்ஷன் அங்கே அவைலபிள் இருக்கா? இப்போ கண்ட்ரி லைக் பெங்களாதேஷ், கிர்கிஸ்தான்லாம் பார்த்தீங்கன்னா, கஸ்கஸ்தான்லாம் பார்த்தீங்கன்னா அவங்கள வந்து உங்களுக்கு கோர்ஸ் முடிச்சதுக்கப்புறம் ஒரு 1 year இன்டர்ன்ஷிப்கான ஆப்ஷனே அவங்க கொடுத்துருக்காங்க.